வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பெரி பெரி பன்னீர் பவுல். இதை எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 சிம்பிள் எலிமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த பவுல் ரெடி ஆயிடும். முதல்ல பெரி பெரி ரோஸ்டட் பன்னீர் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வெஜ்ஜீஸ் ஸ்டீம் பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஹர்ப் ரைஸ் ரெடி பண்ணணும். நாலாவதா பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே கவர் பண்ற மாதிரி ஒரு கிரீமி கார்ன் சாஸ். அழகா ஒரு பவுல்ல இல்ல பிளேட்ல இது 4க்கு அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இந்த சாஸ் அப்படியே மேல போர் பண்ணி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருக்கும். காப்ஸுக்கு பாத்தீங்கன்னா ரைஸ் இருக்கு. ரைஸ்லயுமே நீங்க எதை வெஜ்ஜீஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். தனியாவே நான் கொஞ்சம் ஸ்டீம்டு வெஜ்ஜீஸ் சர்வ் பண்ண போறேன். கலர்ஃபுல் ஸ்டீம்டு வெஜ்ஜீஸோட சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ வெஜ்ஜீஸ்ல இருந்து ஃபைபர் கிடைக்கும், அதே சமயம் பன்னீர்ல இருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். இது எல்லாத்தையும் பைண்ட் பண்றதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு க்ரீமி சாஸோட சர்வ் பண்ண போறோம். நிறைய ஹைஃபை ரெஸ்டாரண்ட்ஸ்ல சர்வ் பண்ற இந்த டிஷ்ஷை நீங்க ரொம்ப ஈஸியாவே வீட்டில் பண்ணிடலாம். ஒரு ரெடிமேட்டா இப்ப நம்ம ரெடி பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஹர்ப் ரைஸ் தான் ரெடி பண்ண போறோம். ஹர்ப் ரைஸ்க்கு நீங்க எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதியும் ஓகே தான், இல்ல நார்மலா உங்க வீட்டுல யூஸ் பண்ற ரைஸும் ஓகே தான். 2 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறேன். உதிரி உதிரியா வேக வச்சுக்கோங்க, அப்பதான் ஹர்ப் ரைஸ்க்கு நல்லா இருக்கும். வெண்ணெய் இந்த சாதத்தை நல்லா ஆற விட்டுக்கோங்க, அப்போ அவ்வளவு சீக்கிரம் குழையாது. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா நறுக்குன பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பூண்டு ரோஸ்ட் ஆனாலே உங்களுக்கு சூப்பராக ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். பூண்டு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த உதிரி சாதத்தை அந்த பூண்டோட சேர்த்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன், அப்பதான் நல்லா க்ரீமியா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா நம்ம பெரி பெரி மசாலா, அதுக்கப்புறம் ஆரிகேனோ பவுடர்லாம் சீசன் பண்ண போறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகேனோ பவுடர் தூவி இருக்கேன். ஆரிகேனோ பவுடருக்கு பதிலாக நீங்க மிக்சர் ஹர்ப்ஸ் இல்லைன்னா பாஸ்தா சீசனிங் கூட தூவிக்கலாம். இந்த ஹர்ப்ஸ் ஆரிகேனோ பவுடர்லாம் உங்களுக்கு ரெடிமேடாவே கடைகள்ல கிடைக்குது. காரத்துக்கும் அந்த ஒரு டச்சுக்கும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெரி பெரி சீசனிங் சேர்த்திருக்கேன். நான் ஹோம்மேட் பெரி பெரி மசாலா தான் சேர்த்திருக்கேன். அதோட ரெசிபி வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான் பண்றதுக்கு. 2 மினிட்ஸ்லயே நீங்க வீட்டுல ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கருப்பு மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லோ ஃபிளேம்ல கலருங்க, அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட சூடான ஹர்ப் ரைஸ் ரெடி. உங்களுக்கு வேணும்னா இல்ல நீங்க வெஜ்ஜீஸ் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பெரி பெரி பன்னீர் ரெடி பண்ண போறோம். இந்த பன்னீரை இன்னைக்கு நம்ம டோஸ்ட் தான் பண்ண போறோம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய கியூப்ஸா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சாப் பண்ண பன்னீர்லாம் நம்ம மேரினேட் பண்ணிக்க போறோம். உங்க பன்னீர் வெட்டா இருந்தா நீங்க அப்படியே மேரினேஷன் போட்டுடலாம். இல்ல ட்ரையா இருக்குன்னா நீங்க மேரினேஷன் போட்டு மேல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்க தடவி விட்டீங்கன்னா மேரினேஷன் ஒட்டிக்கும். ஏன் பன்னீர் வெட்டா இருந்ததுனால நான் அப்படியே மேரினேஷன் சேர்த்துக்கிறேன். முதல்ல கொஞ்சம் அப்படியே பெரிய பெரிய சீசனிங்க ஒரு சைட்ல மேல தூவி விட்டுருங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமா பாஸ்தா சீசனிங் இல்லைன்னா மிக்சர் ஹர்ப்ஸையுமே மேல தூவி விட்டுக்கலாம். இந்த சீசனிங்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியாவே உங்க பன்னீர் மேல ஒட்டிக்கும். நான் யூஸ்வலா கடையில இருந்து பன்னீர் வாங்கினேன்னா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதோட வெட்னஸ்னாலதான் நல்லாவே ஒட்டிக்கிச்சு. தாராளமா ஒரு சிட்டிக்கை அளவுக்கு உப்பு மேல தூவி விட்டுக்கலாம். இப்ப இந்த சைட்ல அப்படியே சீசனிங் ஒட்டுற மாதிரி பெரட்டி விட்டுருங்க. மீதி இருக்கிற அந்த 3 சைட்லயுமே நல்லா ஒட்டிக்கும். இப்ப மறுபடியும் அந்த லாங்கர் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு அப்படி திருப்பி போட்டு இதே சீசனிங்க நம்ம தூவி ரிப்பீட் பண்ண போறோம். அதாவது பெரி பெரி சீசனிங் பிளஸ் மிக்சர் ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிகானோ சீசனிங் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பன்னீர் பெருசா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் தாராளமாவே சீசனிங் சேர்த்தாதான் உங்களுக்கு நல்லா உரைக்கும். நல்லா பன்னீரை பெரட்டி விட்டீங்கன்னா பன்னீர்ல சீசனிங்லாம் போய் அழகா பிளேஸ் ஆயிடும். டோஸ்ட் பண்ணும்போது பன்னீர் கிறிஸ்பியா வரணும், தவால ஒட்டாம இருக்கணும்னா கொஞ்சமா கார்ன்ஃப்ளோரை தூவி விட்டுட்டு அதுவுமே அப்படியே தடவி விட்டுருங்க. இப்ப மேரினேட் பண்ண இந்த பன்னீர் 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதர் நீங்க இதை தவால ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓடிஜி இருந்தா அதுல கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக தவால தான் ரோஸ்ட் பண்ண போறேன். மேரினேஷன் பன்னீர்ல நல்லா ஒட்டி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒட்டலைன்னா நீங்க திருப்பி போட்டு அப்படியே ஒட்ட வச்சுட்டே இருக்கணும். உங்க வீட்டுல இரும்பு தோசைகள் இருந்தா நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க பன்னீரை ஒன்னொன்னா அப்படியே மேல வச்சுக்கலாம். ஃப்ளேம் லோல இருக்கட்டும், அப்பதான் உங்களுக்கு கருகாம இருக்கும். பேஸ் பக்கம் அப்படியே கோல்டனா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு லாங்கர் சைடுமே நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாக்கி 2 சைடுமே அப்படி டர்ன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலராகவும் ட்ரையாவும் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தவாலையும் வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா வேணும்னா நீங்க கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கரக்கரன்னு பொறப்பொறன்னு ஆனதுக்கு அப்புறமா பன்னீரை தவாலேருந்து வெளியே எடுத்து தனியா வச்சிடுங்க. இனிமே இந்த பன்னீர் நம்மளுக்கு சர்வ் பண்ணும்போது தான் தேவைப்படும். அவ்வளவுதான், நம்மளோட ரோஸ்டட் பன்னீர் ரெடி. நல்லா இட்டாலியன் ஃபிளேவர்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பன்னீர் லவரா இருந்தா கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ணுவீங்க. தனியா ஒரு ஸ்டார்டர் மாதிரியும் ஸ்நாக் மாதிரி இதை நீங்க சர்வ் பண்ணலாம்.
அடுத்ததான் நம்ம ஸ்டீம்டு வெஜ்ஜீஸ் ரெடி பண்ண போகிறோம். வெஜ்ஜீஸை ஸ்டீம் பண்ணி பட்டரில் டாஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த காய் இருக்கோ, உங்களுக்கு எது சாப்பிட பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நல்லா பெருசு பெருசாக சாப் பண்ணி ஒரு ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கேப்சிகம், கார்ன், பீன்ஸ் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். கத்தி எடுத்து அமுத்தி பாருங்க. கத்தி ஸ்மூத்தாக உள்ள போகுதுன்னா காய் வெந்துட்டுன்னு அர்த்தம். ஸ்டீமரில் காய் வேகிறது ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு ரெடி ஆகிடும். கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் அப்படியே உருகுனதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ண வெஜ்ஜீஸுமே இதில் சேர்த்துட்டு அப்படியே பட்டரில் சாட்டே பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிற வரைக்கும் தான் நம்ம சாட்டே பண்ணிக்கணும். ஸ்டீம் பண்ணும்போது வாட்டர் லாஸ் இருக்குங்கிறதுனால உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஸோ இப்போ தான் நம்ம சீசனிங் சேர்த்துக்க போகிறோம். இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கூடவே நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெரிய பெரிய மசாலா, அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் கூட மேலே தூவி விட்டுக்கலாம். காரத்துக்கு நான் கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். எல்லாத்துலேயும் சீசனிங் சேர்க்க வேணாங்கிறதுனால இதை நான் அப்படியே பிளெயினாக தான் சாட்டே பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டீம்ட் அண்ட் சாட்டேட் வெஜ்ஜீஸ் ரெடி. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்குது. அடுத்ததான் இதை சர்வ் பண்ணுறதுக்காக நான் கேபேஜ் லீஃபை தான் ரெடி பண்ண போகிறேன். கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் கேபேஜ் லீஃபை 2 பக்கம் முக்கி எடுத்தீங்கன்னா கேபேஜ் லீஃப் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இதை நம்ம கப்பு மாதிரி யூஸ் பண்ணி இந்த வெஜ்ஜீஸை சர்வ் பண்ண போகிறோம். ஸோ கேபேஜ் லீவ்ஸும் நீங்கள் சாப்பிடலாம், ப்ளஸ் வெஜ்ஜீஸுமே நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். கேபேஜ் லீவ்ஸை மட்டும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோர்ஸ் கப் ரெடி. ஆல்மோஸ்ட் நம்மளோட பவுல் ரெடி. கடைசியாக நம்மளோட க்ரீமி கார்ன் சாஸை நம்ம ரெடி பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஒயிட் சாஸ் பண்ணுற மாதிரி தான், பட் அதில் கொஞ்சம் அப்படியே பிங்க் சாஸ் ஃப்ளேவர் கொண்டு வரதுக்காக டொமேட்டோஸும், அதே மாதிரி மைதாக்கு பதிலாக நான் கோதுமை யூஸ் பண்ண போகிறேன். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். வெண்ணெயிலே பூண்டு நல்லா வதங்கட்டும். வெண்ணெய் ஃபுல்லாக உருகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பூண்டு சேர்த்துருங்க, இல்லைன்னா வெண்ணெய் அப்படியே டார்க் கலராக மாறிடும். இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் மாற வேண்டாங்க, அப்போதான் நம்மளுக்கு சாஸோட கலர் நல்லா இருக்கும். வெந்தா போதும். வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளியை நீங்க பியூரி பண்ணி சேர்த்துக்கோங்க. அரைச்ச தக்காளி வேகிற வரைக்கும், அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் பொறுமையா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்னுங்கிறதுனால வதங்கணும் இல்லையா, அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருக்கோம். ஃப்ரோசன்னா உங்களுக்கு டக்குன்னு அப்படியே சாட்டே பண்ணிடலாம். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கார்ன் கொஞ்சம் அப்படியே வெந்து வரட்டும். இப்போ இதுக்கு நம்ம ஃப்ளேவரிங் ஏஜென்ட்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கிறேன். சீசனிங்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ட்ரை ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்கணும். நான் இன்னைக்கு மைதா மாவுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு சேர்த்து பண்ணாலுமே உங்களுக்கு சாஸ் சூப்பராக தாங்க இருக்கும். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு மாவு கருகிடும். மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டி உருண்டைகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் சாஸ் நல்லா க்ரீமியாக வரும். 2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். பால் சேர்க்கும் போது அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போதான் கட்டி உருண்டைகள் எதுவும் சேராமல் சூப்பராக க்ரீமியாக ரிச்சாக வரும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு மாவு எல்லாத்தையும் இழுத்து சாஸ் திக்காயிட்டே போகும். இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் பாலில் சாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நீங்கள் சாஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு தளத்துலன்னு ஒரு கொதி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. திக்காயிட்டே போகும். தேவைப்பட்டால் நீங்கள் அப்பப்போ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பெரிய பெரிய மசாலா சேர்க்கணும். கொதிக்கும் போது ஃப்ளேமை லோவில் வச்சுடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகு பொடி தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா உங்களுக்கு சாஸ் ரொம்ப பிளாண்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது உங்களுக்கு அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல் வரும். நல்லா திக் அண்ட் க்ரீமியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். பட் சேர்க்கலனாலும் தப்பு இல்லை, நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால மாவோட பால் கலக்கும் போது உங்களுக்கு ஒரு க்ரீமோட ஃபீல் தான் கிடைக்கும். என்கிட்ட க்ரீம் இருந்ததுனால நான் க்ரீம் சேர்த்துருக்கேன். க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட க்ரீமி கார்ன் சாஸ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக ஒரு பிளாட்டராக உங்கள் கிட்ஸுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிடிச்சி ஆசையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற டிஷ்ஷை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே உங்கள் வீட்டில் பண்ணிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.
மறக்காம இந்த ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.